ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு தந்திருக்கிறதான வசனத்தை நாம் வாசித்து தியானிக்கலாம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்தினுடைய முதல் பகுதி. 1 கொரிந்தியர் 4:5 முதல் பகுதி. ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்திற்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். Therefore, judge nothing before the appointed time. Wait until the Lord comes. ஆனதால் அப்படின்ட்டு தொடங்குறபடினாலே அதற்கு முன்பாக ஏதோ காரியத்தை அவர் சொல்லி இருக்கிறார் இல்லையா? அதை உணர்ந்து தான் இந்த ஆலோசனை கொடுக்கப்படுகிறது. கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்திற்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இந்த செய்தியினுடைய தலைப்பு, நீ ஒரு உக்கிரானக்காரன் என்பதை மறவாதே. Don't forget that you are a steward. கண்களை மூடுவோம், கர்த்தருக்கு முன்பாக நம்மை நாம் தாழ்த்துவோம். எங்களை அன்பாக நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, எப்பொழுதும் கர்த்தாவுடைய கண்கள் எங்கள் மீது நோக்கமாய் இருக்கிறதற்காய், உம்முடைய கர்த்தாவே கையிலே எங்களை வரைந்திருப்பதற்காய், உம்முடைய கண்மணியைப் போல எங்களை நீர் காக்கிறதற்காக, உடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற தேவனாய் இருக்கிறபடினால் உங்களை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், போற்றுகிறோம். ராஜா, எங்களுக்கு முன்பாக கர்த்தர் வைத்திருக்கிற இந்த அருமையான மாதத்திற்காய் ஸ்தோத்திரம். இந்த மாதத்திற்குள் பிரவேசிக்க கிருபை பாராட்டின கர்த்தர் தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக, தேவைகளை சந்திப்பீராக, பாதுகாப்பை தருவீராக. தாழ்த்தி உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், அருமை பிதாவே, ஆமென். உக்கிரானக்காரன் என்பதை மறவாது. யாருடைய உக்கிரானக்காரன் அப்படின்னு பார்ப்பீங்கன்னா, நீ தேவனுடைய உக்கிரானக்காரன் என்பதை மறவாதே. அப்படி கூட நம்ம தலைப்பு வைக்கலாம். இப்போ நீ உக்கிரானக்காரன் என்பதை மறவாதே அப்படின்னு சொல்லும்போது பெயரை சொல்லாமல் நீ அப்படின்னு சொன்னால் எப்படி நீங்கள் பார்ப்பீங்க? நம்ம எல்லாரையும் ஒவ்வொருத்தரையும் குறிக்குது அப்படின்ட்டு எடுக்கணும். வேதத்தில் பெயர் சொல்லலை அப்படின்னு சொன்னால், அல்லது ஸ்பெசிஃபிக்காக நம்ம எப்படி ஒரு டைட்டில் வைக்கிறோம், நீ அப்படின்னா எல்லாரையும் அப்படின்னு அர்த்தம். உக்கிரானக்காரர், உக்கிரானக்காரிகளாக நம்ம காணப்படுகிறோம் அப்படின்றதான அர்த்தம். கர்த்தர் வருமளவும் காலத்திற்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள் என்கிற ஆலோசனை பவுல் ஏன் கொடுக்கிறார் என்று சொன்னால், அல்லது அதை வைத்து என்ன கற்றுக் கொடுக்கிறார்னு சொன்னால், பவுல் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட போது அல்லது தீர்க்கப்பட்ட போது அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவர்களுக்கு, நமக்கும் இன்னைக்கு வேதத்தை வாசிக்கிறவர்களும் கற்றுக் கொடுக்கிறதான ஒரு போதனையாகும். எப்படி அப்படின்னு சொன்னால், நீங்கள் அதுக்கு மேலே இருக்க வசனங்களை நீங்கள் போய் வாசிக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், பவுல் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டார் அல்லது மற்றவர்களால் அப்படி தீர்க்கப்பட்ட போது அவர் பார்த்திங்கன்னா பேசுகிற சொல்லி கொடுக்கிறதான காரியங்களாய் காணப்படுது. நல்ல ஊழியர்களாக அல்லது ஒரு டீச்சராக காணப்படுவீங்கன்னா, நம்முடைய அனுபவத்திலிருந்து கற்றுக்கொள்கிற காரியங்களை வைத்து கற்றுக் கொடுப்போம்ல. இல்லை நான் பட்டதெல்லாம் நீயே படு அப்படி சொல்லுவோமா? இல்லை. எந்த ஒரு தேவனுடைய பிள்ளையும் பார்த்தீங்கன்னா ஒரு பாதைக்குள்ளாய் கடந்து போகும்போது அதில் மற்றவர்கள் பார்த்தீங்கன்னா அதில் சிக்கக்கூடாது. நல்லதுன்னா பரவாயில்ல. இப்போ நம்ம சாலமோனை எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட, நீதிமொழிகள், பிரசங்கி என்கிறதான அற்புதமான புத்தகங்களை கொடுக்கறதுக்கு காரணம் அந்த பாதை வழியாக என்ன பண்ணார், அவர் சென்றார். அதன் வழியாக மற்றவர்கள் வரக்கூடாது என்கிற எச்சரிப்புக்காக தான் அந்த காரியங்கள்லாம் எழுதப்பட்டிருக்கு. அப்போ பவுலும் பார்த்தீங்கன்னா இந்த காரியம் பவுலை ரொம்ப துக்கப்படுத்துகிறதாய் காணப்பட்டாலும், தவறாக நம்ம நியாயம் தீர்க்கப்பட்டோம்னா எப்படி இருக்கும், துக்கப்படுத்துகிறதாய் காணப்பட்டாலும் அதை வைத்து ஒரு நல்ல ஒரு போதகனாக அவர் கொடுக்கிறதான ஆலோசனை தான் இந்த வசனமாய் காணப்படுது. சரி, அதை குறித்து நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். உக்கிரானக்காரன் என்பதற்கு இந்த மாதத்தினுடைய தியான வசனத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொன்னால் இருக்கு. என்ன அப்படின்னா, இப்படிதான் ஆரம்பிக்கிறார் முதல் வசனத்துல. இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்றும் தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரானக்காரர் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்றாரு. அப்ப பவுல் அப்போஸ்தலன் கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரன், தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரானக்காரன் என்று சொல்லி நீங்கள் எண்ணிக்கொள்ள கடவர்கள் அப்படின்ற வார்த்தை என்னுடைய அர்த்தம் என்னன்னா, கன்சிடர் ourselves as the steward of God. தேவன் எங்களுக்கு ஒப்புவித்ததான காரியங்கள் இன்னதென்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அது என்ன என்று எங்களுக்கு புரியுது. நீங்களும் அப்படியாக என்ன பண்ணுங்க, எங்களை
கன்சிடர். முதலாவது நம்ம யார் என்கிற உணர்வு வந்தால் தானே அப்படி நம்ம செயல்பட முடியும்ல. யார் என்கிற உணர்வே அற்றவர்களாய் காணப்பட்டோம் அப்படின்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் உக்ரானுன்ற காரியத்தை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் தொடர்ந்து. நம்ம யார், இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க, அந்த வேலையை செய்யக்கூடியதான வேலைக்காரர் நீங்கள் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியணும்ல. அதை நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ண முடியாது, வேலையை செய்ய முடியாது. அதுதான் பவுல் இங்கே சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி எங்களை எண்ணிக்கொள்ளுங்க, அக்கவுண்ட் அஸ் லைக் திஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையை அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. இங்கிலீஷில் படிக்கணும்னா, லெட் அ மேன் ஸோ கன்சிடர் அஸ் ஆஸ் சர்வன்ட்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் அண்ட் ஸ்டூவர்ட்ஸ் ஆஃப் தி மிஸ்ட்ரிஸ் ஆஃப் காட் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறார். சரி, ஓகே. நம்மளும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த உக்ரானத்துவத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறபடினாலே நமக்கு என்னென்ன பொறுப்புகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளும் பொழுதுதான் அந்த காரியத்தை நம்ம சரியாக செய்ய முடியும், நற்சாட்சியை நம்ம பெற முடியும். உக்ரானக்காரன் அல்லது உக்ரானத்துவம் என்றால் என்ன, யாராவது எனக்கு சொல்ல முடியுமா சிம்பிளா? வாட் இஸ் ஸ்டூவர்ட் ஆர் ஸ்டூவர்ட்ஷிப் எக்ஸாம்பிள் அல்லது என்ன, எப்படி நீங்கள் புரிஞ்சிட்டு இருக்கீங்க? வேதத்தில் நிறைய இந்த வார்த்தையை நீங்கள் பார்ப்பீங்கல்ல, உக்ரானத்துவம், உக்ரானக்காரன், உக்ரான வேலை, இப்படிலாம் நீங்கள் பார்ப்பீங்க. எப்படி அந்த வார்த்தையை நீங்கள் புரிந்து கொண்டு இருக்கீங்க? நம்ம பயன்படுத்துகிறதான வார்த்தை இல்லை, அடிக்கடி நம்முடைய கான்வர்சேஷனில் பயன்படுத்துகிற வார்த்தை அல்ல. உக்ரானக்காரன்னா என்ன அர்த்தம்? எப்படி? ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காங்க, பொறுப்பை கொடுத்துருக்குறாங்க, அதான் உக்ரானக்காரன் இல்லை. கரெக்டாக சொன்னீங்க. உக்ரானக்காரன்னா ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்பதுதான் உக்ரானத்துவம் என்கிறதான அர்த்தம். பைபிளில் காரியஸ்தர்லாம் வார்த்தையை கூட பார்ப்பீங்க. காரியஸ்தர் அப்படின்னு சொன்னால் ஒரு வேலையை என்ன பண்ணுறாரு, அவர் செய்து முடிக்கிறவர், ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, செய்து முடிக்கிறவர். என்ன எதிர்பார்க்கப்படுது, டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் அ ஸ்டூவர்ட் அப்படின்னு சொன்னால் அது பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு யோசேப்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூவர்ட், லைக் உக்ரானக்காரன். என்ன அப்படின்னு சொன்னால் அவனுக்கு ஒரு பொறுப்பு, தேசத்தில் ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு உயர்ந்தவனாய் காணப்பட்டாலும் அது அவனுக்கு கொடுக்கப்பட்டதான உக்ரான வேலை. அந்த உக்ரான வேலை ஒரு பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு டியூட்டி கொடுக்கப்பட்டுச்சு பாருங்க. அதை அவன் சரியா முடிக்கணும். ஏன்னா இன்னொருத்தருக்கு என்ன பண்ணணும், அவன் கணக்கை ஒப்பு கொடுக்கிறவனாக காணப்படுறான். தானியேல் ஒரு பெரிய ஒரு மனுஷனா நம்ம பார்க்கிறோம், ஆனாலும் அவன் ஒரு உக்ரானக்காரனாக, அதாவது அவனுக்குன்னு ஒரு வேலை, அவன் வேலை செய்ய இருந்ததான தேசத்துல கொடுக்கப்படுது. இப்படி வேதத்துல பாத்தீங்கன்னா உக்ரானக்காரர்னா இதுதான் அர்த்தம். நம்ம எல்லாருக்குமே உக்ரானக்காரன் என்கிறதான வேலை, உக்ரானக்காரி என்கிறதான அந்த பொறுப்பு பாத்தீங்கன்னா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை மறக்கக்கூடாது. இப்பெல்லாம் நீங்க இந்த நாட்கள்லாம் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, சமூக பொறுப்பு, அந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, சமூக பொறுப்பு அப்படின்றதான வார்த்தையை கேட்பீங்கல்ல. அது ஸ்டூவர்ட்ஷிப்பை தான் பார்த்தீங்கன்னா அது குறிக்குது. என்னன்னா, இப்போ நம்ம வீட்டில் இருக்கோம், நம்ம வீட்டில் நமக்கு பொறுப்பு இருக்குமா இருக்காதா? நம்ம வீட்லேயும் நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கும்னா, நம்முடைய ரோல் என்னவோ அந்த பொறுப்பு நமக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன பிள்ளைங்க கூட சொல்லிக் கொடுப்பீங்க, இதெல்லாம் ஒழுங்காக வை, ரெஸ்பான்சிபிளாக நடந்துக்கோ அப்படிலாம் சொல்லிக் கொடுப்போம்ல. அப்போ சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? பொதுவாக வைக்கப்பட்டிருக்கிறதான காரியங்கள், பொதுவாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான காரியங்களில் பொறுப்பாக நடந்துக்கணும் அப்படின்றதான் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் பொதுவாக பயன்படுத்துகிற கழிவறைக்குள்ளே நீங்கள் போகும்போது, டாய்லெட்ஸ்குள்ளே போகும்போது நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்க? அது நீட்டாக இருக்கணும், அப்படி தானே எதிர்பார்ப்பீங்க. அப்போ நம்ம போயிட்டு வெளியில் வரும்போது வேற யாராவது யூஸ் பண்ண போகிறாங்க, அதை என்ன பண்ணுவோம்? நம்ம வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு நம்ம வந்துட்டா மற்றவங்க உள்ளுக்குள்ளே போகிறவங்களுக்கு அருவருப்பாக காணப்படும் இல்லையா? இது சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன் அப்படின்னா அது பொது கழிவறை, உங்களுடைய கழிவறையை நீட்டாக நீங்கள் வச்சுப்பீங்க வீட்டில். அதே போல் பொதுவாக நம்ம யூஸ் பண்ணுறதான இடங்கள்ல நிறையா இருக்கும். இந்த மாதிரி உலகத்தில் நிறைய பார்த்தீங்கன்னா காணப்படும், இடங்களாய் காணப்படலாம், ஹெல்த்தாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்குள்ளார அங்கங்கே எச்சி துப்புவீங்களா? துப்ப மாட்டீங்கல்ல. ஆனால் வெளியில் போனால் ஏன் எச்சிலிருந்து பார்த்தீங்கன்னா சில வியாதிகள்லாம் பரவும்ல. ஃபார் எக்ஸாம்பிள், தும்முனா கூட ஏன் இப்படி வச்சு தும்முங்க அப்படின்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. ஹெல்த்தை குறிச்சதான காரியம், அதாவது நம்ம ஹெல்த்தை பார்த்துப்போம், ஆனால் மற்றவங்களுக்கு என்னன்னா கவலை இல்லை அப்படின்றதான காரியம் இருக்குமானால் யூ ஆர் நாட் சோஷியலி ரெஸ்பான்சிபிள். ஏன்னா உனக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ வாழ்கிறதான இந்த பூமி எல்லாரும் ஷேர் பண்ணுகிறதானே இருக்கும், அப்படித்தானே?
நான் சொல்ல வர்றது புரியுதுல்ல? இப்போ ரோடுக்கு போறீங்க, ரோட்ல போறீங்க, கார் ஓட்டுறீங்கன்னா அது உங்களுக்கு மட்டுமா ரோடு? அப்ப ரோடு வந்து பாத்தீங்கன்னா மற்றவர்களுக்கும் யூஸ் பண்றதான ஒரு இடம். அப்ப பகிர்ந்து தான் என்ன பண்றோம், யூஸ் பண்றோம். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இல்லை அப்படின்னு சொன்னா நமக்கு பொறுப்பு என்ன அப்படின்றது நமக்கு புரியாம இப்படி நிறைய என்ன பண்ணலாம், சொல்லிட்டே போகலாம். சரியா? இப்போ வேதத்துல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஆதியாகமம் புத்தகம் 29ஆம் அதிகாரத்துல 1-3 வசனங்களை வாசிக்கலாம். ஆதியாகமம் 29 1-3. யாக்கோபு பிரயாணம் பண்ணி கீழ்திசையாரின் தேசத்திலே போய் சேர்ந்தான். அங்கே வயல்வெளியிலே ஒரு கிணற்றையும் அதன் அருகே மடக்கி இருக்கிற 3 ஆட்டு மந்தையையும் கண்டான். அந்த கிணற்றிலே மந்தைகளுக்கு தண்ணீர் காட்டுவார்கள். அந்த கிணற்றின் வாய் ஒரு பெரிய கல்லினால் அடைக்கப்பட்டிருந்தது. அவ்விடத்தில் மந்தைகள், 3ஆம் வசனத்தை பாருங்க, அவ்விடத்தில் மந்தைகள் எல்லாம் சேர்ந்தபின் கிணற்றின் வாயில் இருக்கும் கல்லை மேய்ப்பர் புரட்டி ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டி மறுபடியும் கல்லை முன்னிருந்தபடி கிணற்றின் வாயில். ஏன் இது வந்து சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி? ஏன்னா கிணறு தோண்டி தண்ணி கிடைக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். அப்பயும் சரி இப்பயும் சரி இல்லை, தண்ணி கிடைக்கிறது ஒரு பிளெஸ்ஸிங். அப்ப தண்ணீர் கிடைச்சதுன்னா அது ஊற்று தொடர்ந்து வருகிறதோ அது ஒரு பிளெஸ்ஸிங் இல்லை, ஜீவ ஊற்றாக அது காணப்படுது. இல்லை அப்படின்னு சொன்னா ஊற்று தூர்ந்து போயிடுச்சுன்னா இன்னொரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆட்களை கொண்டு வந்து நோண்டணும். அது ஒன்று ஈஸியான வேலை கிடையாது. அப்ப தண்ணி கிடைக்கிறதான இடத்த நம்ம மாத்திரம் யூஸ் பண்றது இல்லை, டிராவல் பண்ணி வர்றவங்க மற்றவங்களும் யூஸ் பண்ண வேண்டும் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு யாரோ வந்து கத்தெல்லாம் கொடுக்கல. இது வந்து பார்த்தீங்கன்னா இது எங்களுடைய பொறுப்பு அப்படி என்பதை உணர்ந்து செய்கிறதான காரியம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்ல, பொதுவான சொத்தை வந்து ஃப்ரீயாக கிடைக்குதுன்றதுக்காக என்ன பண்ணக்கூடாது, அது நம்ம மேல் விழுந்ததான கடமை கிடையாது, நம்ம வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம இருப்போம் என்று சொன்னால் நமக்கு அந்த உக்ரானத்துவம் என்ன என்பதை அறியாதவர்களாக நம்ம காணப்படுறோம். சரி, நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய நல்ல உக்ரானக்காரராக இருக்கும்படி எதிர்பார்க்கப்படுகிறோம். இப்ப நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறபடினால இந்த வேத வாக்கியங்களின் மூலமாய் கற்றுக்கொள்கிறோம். அதர்வைஸ் எல்லாருக்குமே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஒரு மனுஷனா பிறந்து இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல. பொதுவாக நம்ம வைத்து அனுபவிக்கிறதான காரியங்கள் நிறைய இருக்கு. நான் சொன்னது போல இந்த லேண்ட் பொதுவான இடமா காணப்படுது, ரிவர் காணப்படும் இல்லையா, இப்படி இந்த காற்றை சுவாசிக்கிறதான காரியங்கள், இப்படி நிறைய விஷயங்கள் காணப்படும் பாருங்க. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உக்ரானத்துவம் இருந்தது அப்படின்னு சொன்னா அவர்கள் என்ன பண்ணுவாங்க, மற்றவர்களும் நம்மோடு கூட சேர்ந்து வாழ்கிறார்கள் என்று கம்யூனிட்டி என்று சொல்லி என்ன பண்ணுவாங்க, அதை நினைப்பார்கள். சரி, நல்ல உக்ரானக்காரர்களாக நம்ம வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நல்ல உக்ரானக்காரன் எப்படி அப்படின்னு சொன்னா டீப்லி கமிட்டட் அண்ட் ஆல்வேஸ் a step ahead in his duty. உதாரணத்துக்கு பவுல் தொடர்ந்து இதிலே வாசிக்கும் போது 14வது வசனம் 15வது வசனத்துல இப்படி ஆலோசனை எல்லாம் அவர் கொடுத்துட்டே வந்துட்டு அதுக்கு ஒரு காரியத்தை அவர் சொல்றார். உங்களை வெட்கப்படுத்தும்படிக்கு நான் இவைகளை எழுதவில்லை, நீங்கள் எனக்கு பிரியமான பிள்ளைகள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம இந்த மாதத்தினுடைய வசனத்தை நம்ம வாசிக்கும் கூட அது ஒரு ஆலோசனையான வார்த்தை. என்ன, கர்த்தர் வரும்போதும் காலத்திற்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதீங்க, ஏன்னா என்னை குறித்து தவறான தீர்ப்பு நீங்க சொல்லிட்டீங்க, ஆனா நான் யார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்றதான காரியத்துல என்ன பண்றாரு, அவர் சொல்லி கொண்டு வந்துட்டு தொடர்ந்து சொல்லும்போது உங்களை வெட்கப்படுத்துறதுக்காக இப்படி எல்லாம் நான் சொல்லல, எனக்கு பிரியமான பிள்ளைகள் என்று உங்களுக்கு நான் புத்தி சொல்லுகிறேன். 15வது வசனம், கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே, கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன் அப்படி சொல்றாரு. எதற்காக இந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு? பவுல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போதகராய் காணப்படுறாரு, அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு போதகராய் காணப்படுறாரு. ஆனா இந்த இடத்துல அவர் பயன்படுத்துகிற வார்த்தைகளை பாத்தீங்கன்னா அவர் கற்றுக் கொடுக்கும் போதே இன்னொரு காரியத்தை சொல்றாரு. என்ன அப்படின்னு சொன்னா, உங்களை பிள்ளைகளாக பாவித்து நான் இந்த காரியத்தை சொல்றேன். ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரு டீச்சருடைய கடமை என்ன இருக்கும், ஒரு போதகர் உபதேசிக்கிறவருடைய கடமை, ஆண்டவர் சொல்ல ஒரு சுவிசேஷம் தான் எடுத்துக்கோங்களேன், சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன், இது என்னுடைய கடமை அப்படின்ட்டு போயிட்டு சொல்லிட்டு போறது வேற. ஆனால் அவர்களுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்து உருவாகும் அளவும் பாடுபடுகிற விரும்புகிறதான அந்த ஒரு எண்ணம், ஆட்டிடியூட் இருக்கு பாருங்க, அது வந்து யாருடைய ஆட்டிடியூட்னா ஃபாதர்ஸ் ஆட்டிடியூட். அதுதான் அவர் சொல்றாரு, ஒரு போதகன் என்பதை கடந்து நான் உங்களை பிள்ளைகளாக பாவித்து நான் சொல்றேன். ஏன்னா நிறைய உபாத்தியாயர்களை நீங்க பார்க்கலாம், ஆனால் தகப்பன்மாரை போல நடத்துகிறவர்களை நீங்க பார்க்க முடியாது என்று சொல்லி ஒரு ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா டீப்பர் அஹெட். இது வந்து பாத்தீங்கன்னா இது கர்த்தருடைய
ஒரு குணாதிசயம், கர்த்தருடைய குணாதிசயத்தை நீங்க பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னா, எப்பயுமே நீங்க எதை குறித்தும் அவரை குறித்து நினைச்சு யோசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா, சின்ன பிள்ளைங்களை கேட்டா வந்து பாத்தீங்கன்னா இப்படி சொல்லுவோம். நம்முடைய கை காமிச்சா கர்த்தர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு நல்லவர், எவ்வளவு கிருபை உள்ளவர்னா இவ்வளவு சொல்லுவோம். ஆனா அதற்கு மேல நம்ம இவ்வளவுதான் திங்க் பண்றோம் அப்படின்னு சொன்னா, அதுக்கு மேலதான் பாத்தீங்க அப்படின்னா கர்த்தருடைய கிருபை இருக்கும், இரக்கம் இருக்கும், கர்த்தருடைய நீடிய பொறுமை காணப்படும், அன்பு காணப்படும். அப்ப இதுதான் பவுலும் சொல்லுகிறதான காரியம். ஒரு சுவிசேஷன் என்று தன்னை அறிவித்துக் கொள்ளுகிறதான பவுல் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் மேல போய் சொல்றாரு, நான் உங்களை பிள்ளைகள் என்று நினைத்து இந்த காரியத்தை சொல்றேன். உங்களுக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா உபாத்தியாயர் மட்டும் கிடையாது, உங்களுக்கு கிறிஸ்துவுக்குள் நான் உங்களை சுவிசேஷத்தினாலே பெற்றேன், ஒரு தகப்பனை போல இந்த புத்தி சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறதான அந்த காரியம் ஒரு நல்ல உக்கிரானக்காரனுக்குரியதான ஒரு குணமாய் காணப்படுகிறது. ஆண்டவர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஏசாயா 55:8-9 வசனங்கள்ல இப்படி சொல்லுகிறதை நீங்கள் பார்ப்பீங்க. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். இது நம்ம வாசிக்கும் போதே பாருங்க, நம்ம திங்கிங் கர்த்தருடைய திங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஆப்போசிட்டாக தான் இருக்குமா, எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா வேறாக தான் இருக்குமா? அப்படி அல்ல. ஆண்டவர் எப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்றாரு, அடுத்த வசனத்தை பாருங்க. பூமியை பார்க்கலும் வானங்கள் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. கர்த்தர் இப்படி நம்ம நினைப்போம் பாருங்க. ரொம்ப நம்முடைய நாலேஜ் வளர்ந்து அப்படி பக்கத்துல போனா கர்த்தர் அதுக்கு மேல பெரியவராக இருப்பார். அவருடைய அன்பு இப்படிதான் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு போகும்போது இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப டீப்பா இருக்கிறத நீங்க பார்ப்பீங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னேன், கர்த்தர் வந்து ஒரு சாதாரண ஒரு டீச்சர் மாத்திரம் கிடையாது, ஒரு தகப்பன் என்ன விரும்புவான் அந்த பிள்ளைகிட்ட அப்படி வந்து பாத்தீங்கன்னா விரும்பி கற்றுக் கொடுக்கிறதான தேவனாக காணப்படுறாரு. அது ஒரு நல்ல உக்கிரானக்காரனுடைய ஒரு குணம். அது பவுலுக்கு காணப்பட்டதை அவர் தன்னுடைய அந்த வார்த்தைகளில வெளிப்படுத்துறத நீங்க பார்ப்பீங்க. என்ன செய்தி இன்னைக்கு? நீ உக்கிரானக்காரன் என்பதை மறவாதே. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா என்னென்ன உக்கிரான வேலையெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? என்ன வேலை கொடுத்துருக்கு? சபைக்குள்ளன்றது மாத்திரம் இல்ல, உங்களுக்கு என்ன தோணுது சொல்லுங்க பார்க்கலாம். சபைக்குள்ள நீ செய்யறதான ஒவ்வொரு பொறுப்புகளுமே ஒரு உக்கிரான வேலை. அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ள காணப்பட்டாலும் அப்படிதான். நீ மனுஷனா வாழ்வதே ஒரு உக்கிரானம். அது ஆக்சுவலா ஒரு பொறுப்பு உண்மையில கொடுக்கப்பட்டிருக்கு, செலுத்தப்பட்டு இருக்குது. அதுக்கு வந்து நீ கணக்கு கொடுக்கணுமா இல்லையா? கணக்கு கொடுக்க வேணாம். ஒரு நாள் இல்ல, அநியாயமா நம்ம வாழ்ந்தோம்னா, அநியாயமாய் காணப்பட்டோம் என்று சொன்னால் ஒரு நாள் அதற்கு இதெல்லாம் நமக்கு கொடுத்தவருக்கு ஒரு நாள் கணக்கு கொடுக்கணும் இல்லையா? அதான் உக்கிரானம் என்று சொன்னால் அதுதான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம். இரண்டாவதாக, நல்ல உக்கிரானக்காரன் மற்றவர்கள் பின்பற்றத்தக்கவனாக இருக்க வேண்டும். A good steward must be an example for others to follow. அதையும் பவுல் அடுத்த வசனத்தை சொல்றார், 16வது வசனத்துல. ஆகையால் சில காரியங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, ஆகையால் என்னை பின்பற்றுகிறவர்களாய் உங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். இதை குறித்து நம்ம பேசி இருக்கிறோம். ஒரு மனிதன் இப்படியாக சொல்ல வேண்டுமானால் அவன் வந்து பாத்தீங்கன்னா கர்த்தர் எப்படி தன்னை சொல்லி கொடுத்தாரோ, என்ன வழியில் நடத்தினாரோ அதே வழியில நடக்கிறவனா இருந்தால் இந்த வார்த்தையை சொல்ல முடியலன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த எந்த ஒரு போதகனுமோ எந்த ஒரு ஊழியனுமோ சொல்லுகிறதற்கு பயப்படுகிற ஒரு வார்த்தை. சிம்பிளா என்ன சொல்லிடலாம், நான் உனக்கு கர்த்தரை காமிக்கிறேன், நீ என்ன பண்ண, என்ன ஃபாலோ பண்ணாத அவரை ஃபாலோ பண்ண, அப்படி சொல்லிட்டு போயிடலாம்ல. ரொம்ப ஈஸி இல்லை? என்ன நான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியிலேருந்து நான் விளைவிக்கலாம். என்ன பின்பற்றுனா நீ வர முடியாது, நீ கர்த்தரை பின்பற்று. கேட்கறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கற்றுக் கொடுக்கிறவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்படி சொல்லத்தக்கவர்களா இருக்க வேண்டும். என்ன அப்படின்னா, இப்ப நான் வந்து கர்த்தரை பின்பற்றுங்கன்னு நான் உங்கள்கிட்ட சொல்றேன், கர்த்தரை பின்பற்றுங்க, இவர் தான் கர்த்தர், இவரை பின்பற்றுங்க, அப்படி வார்த்தைகள்லாம் இப்படி காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போய் என்ன பின்பற்றாத, நீ கர்த்தரை பின்பற்று, கர்த்தரை விட்டுறாத, கர்த்தரை பின்பற்று அப்படின்னு சொல்லுகிறதான வார்த்தையே மாய்மாலமான வார்த்தை. அதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, நான் சொல்லுகிறபடி நான் நடக்கிறது இல்லை, என் பின்னாடியே வந்தா நீ என்ன பண்ணுவ, விழுந்துருவ, கர்த்தருக்கு பின்னாடி போ. ஆனா பவுல் அப்படியே இல்ல. கர்த்தர் எந்த வழியை காண்பித்தாரோ அந்த வழியை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவனாய் மாத்திரமல்ல, அந்த வழியில ஓடுகிறவனாகவும் அவன் காணப்பட்டபடினால்தான் தைரியமாக அப்படிப்பட்ட வார்த்தையை அவனால சொல்ல முடியுது. அப்ப நீங்க தகப்பன்னமாரா இருந்தா, தாய்மாரா இருந்தா, பிள்ளைகள் உங்களை
பின்பற்றுகிறவர்களாய் இருக்கணும். ஏன்னா பிள்ளைக்கு வந்து பார்த்தோன்னா நீ வந்து அப்பா மாதிரி இருக்கக்கூடாது, நீ என்ன பண்ணணும், நல்ல பிள்ளையா இருக்கணும் அப்படி சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா சரி கிடையாது. என்ன நீ வந்து இப்போ வளர்ந்துட்டு என் அனுபவத்துல இருந்து சொல்றேன் அப்படின்ட்டு நீங்க உண்மையை விரும்புறதுதான் சொல்லுவீங்க. நம்ம இப்படி வாழ்ந்துட்டோம், இப்படியே போயிடுச்சு வாழ்க்கை, ஆனா என் பிள்ளையாது நல்ல பிள்ளையா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். ஆனா சொல்லுகிறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். ஏன்னா உங்களை தான் பார்த்து பிள்ளை என்ன பண்ணுது, தாயை தகப்பனை பார்த்தா வளர்ந்து கொண்டு இருக்கிறது அல்லவா. அப்ப அந்த உக்ரானத்துவம் பொறுப்பு வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. சரி, ஓகே. நல்ல உக்ரானக்காரன் மற்றவர்கள் பின்பற்றுவனா இருக்கும். பவுல் வந்து தனியாக எக்ஸாம்பிளா அதுக்கு வைக்கிறாரு. மூன்றாவதாக, உக்ரான உத்தியோகம் நமக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறதாகும். நம்மளே எடுத்துக்கிறது கிடையாது. நம்மளே உக்ரான உத்தியோகம் என்பதை நாமே எடுத்துக்கொள்வது கிடையாது. நாம மனுஷனா இருக்கணும், மனுஷியா இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, நம்மளை படைத்து வைத்திருக்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள், ஆதாம படைத்து அங்க ஏதேன் தோட்டத்துல வைக்கும் போதும் அவனுக்கு வேலை கொடுக்கப்பட்டுச்சா இல்லையா? அது வந்து உக்ரானத்துவம். என்னன்னா பொறுப்பு அவனுக்கு கொடுக்கப்பட்டது. பொறுப்பை அவன் மீறின போது கேள்வியும் அவனிடத்துல தான் கேட்கப்படுது. அப்படித்தானே? அப்ப எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா உக்ரான வேலை செய்கிறவர்களாக தான் காணப்படுறாங்க. அவர்கள் மேலே ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டு, டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுக்கப்பட்டு, அது ஒருவராலே கொடுக்கப்பட்டு அவருக்கு பதில் சொல்லுகிறவர்களாக நம்ம காணப்படுகிறோம் அப்படின்னு நிறைய உதாரணங்கள் சொல்லிக்கொண்டே நம்ம போலாம். ஒப்புவிக்கப்பட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 9:17 அப்படி வாசிக்கிறோம். நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு, உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும் உக்ரான உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்ற அந்த வார்த்தை சொல்கிறது. அப்ப நமக்கு பிரியம் இருந்தாலும் பிரியம் இல்லைனாலும், உற்சாகமா செஞ்சாலும் உற்சாகமா செய்யலனாலும் நமக்கு என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டு இருக்குது. அதான் சொல்றாரு, உற்சாகமா செஞ்சா பலன் உண்டு, சந்தோஷமா. அதே நேரத்தில் உற்சாகம் இல்லாதவனா செய்தாலும் கூட அந்த காரியத்தை நிறைவேற்ற வேண்டும், கொடுத்திருக்கிறதான அந்த பொறுப்பை நிறைவேற்ற வேண்டுமே. ஏனென்று சொன்னால் என் மேல உக்ரான உத்தியோகம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது அப்படி சொல்ற. நான்காவதாக, எந்த உக்ரானக்காரனும் தன் எஜமானிடத்தில் தன்னுடைய கணக்கை ஒப்புவிக்கிறவனாய் இருக்கிறான். எஜமானா என்ன? இந்த இடத்துல அந்த உக்ரான உத்தியோகத்தை, அந்த பொறுப்பை, ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்தது யாரோ அவர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எஜமான் இல்லையா? அப்ப நமக்கு வந்து இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா உலகத்தின் காரியத்தை நம்ம உலகத்துல இருந்து பெற்றுக்கொண்டிருவோம். உலகத்துல செய்யறதான அந்த வேலை என்பது நமக்கு உலகத்துல ஒரு எஜமான் காணப்படுவாரு. அப்ப அவரால் நமக்கு ஒப்புவிக்கப்பட்டதான காரியம், அவர் எதிர்பார்க்கிறபடி உண்மை உள்ளவர்களாக நாம் அந்த இடத்துல காணப்படலை அப்படின்னு சொன்னா அவருக்கு நம்ம பதில் சொல்லிதான் நாங்கள் ஒரு நாள் உண்மை உள்ளவனாய் காணப்படுகிறவன் ராஜாக்கு முன்பாக என்ன பண்ணுவான், ஒரு நாள் நிக்கிறவனாக காணப்படுவான் இல்லையா? அப்ப இந்த எஜமான் அப்படின்னு சொல்லுகிறது யாரிடத்திலிருந்து அந்த வேலையை நாம பெற்றுக்கொண்டோமோ அவர்தான் அதற்கு எஜமானாய் இருக்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள், ரோமர் 14:12-13 நீங்க வாசிக்கும் பொழுது, ரோமர் 14:12-13, ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக. ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் இடரலையும் போடலாகாதென்று தீர்மானித்து கொள்ளுங்கள் என்று சொல்றாரு. அதை குறித்து நிறைய நம்மளால பேச முடியும். ஆனால் எதற்காக இந்த வசனத்தை நான் எடுத்தேன் அப்படின்னு சொன்னா, எஜமானுக்கு உக்ரான உத்தியோகத்தை யாரிடத்திலிருந்து பெற்றோமோ அவருக்கு நம்ம கணக்கு ஒப்புவிக்கிறவர்களாக நாம காணப்படணும். அதனால ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றதான காரியத்தை குறித்து பேசுறாரு. லூக்கா 16 முதல் 2 வசனங்களை வாசிக்கும் போது, லூக்கா 16 முதல் 2 வசனம், பின்னும் அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒரு உக்ரானக்காரன் இருந்தான். அவன் தன் எஜமானுடைய ஆஸ்திகளை அழித்து போடுகிறதாக எஜமானுக்கு. அப்ப இவன் என்ன உக்ரானக்காரன்னா அவனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் உக்ரானம் அப்படின்றத நீங்க புரிந்து கொள்ளுங்க. டிக்ஷனரியில போய் நீங்க எடுத்து பாருங்க. ஸ்டூவர்ட்ஷிப்னா என்ன சொல்லப்பட்டிருக்கு. நாம வந்து பாத்தீங்கன்னா நம்ம கையில ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கு, கவனித்துக் கொள்ளும்படியாய் பொறுப்பா. அது முக்கியமா நம்மளுடைய கிடையாது, இன்னொருத்தருடைய சொத்து, இன்னொருத்தருடைய ப்ராப்பர்ட்டி, இன்னொருத்தருடைய பொருள், இன்னொருத்தருக்கு சொந்தமான ஒன்று நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் வந்து ஸ்டூவர்ட்ஷிப் என்று சொல்லி அர்த்தம். உதாரணத்துக்கு இவனை
சரியா பண்ணல அப்படின்னா இவன் ஐஸ்வர்யவான், இந்த ஐஸ்வர்யத்தை பார்த்து கொள்ளும், இவனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பார்த்து கொள்ள வேண்டியதான ஒரு வேலை வந்து பாத்தீங்கன்னா இவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இவனும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆஸ்தியெல்லாம் என்ன பண்றானா, எடுத்து அழித்து கொண்டு இருக்கிறானா. உக்ரானத்துக்காக. என்ன உக்ரானம் அப்படின்னு சொன்னா என்னென்னமோ நிறைய வேலைங்க இருக்குல்ல, அதுல இப்படிப்பட்ட யோசிப்பு தான் நீங்க நினைத்துக் கொள்ளுங்களேன். ஜெயிலில் இருக்கும்போது அவனுக்கு ஒரு பொறுப்பு கிடைச்சது, போத்திபார் வீட்டில் இருக்கும்போது அவனுக்குரியது எல்லாம் காணப்பட்டுச்சு, இவனுடைய பொறுப்புலே காணப்பட்டுச்சு. அதுல வந்து பாத்தீங்கன்னா அவன் சரியா காணப்பட்டான் இல்லையா. பார்வோனுக்கு அடுத்தவனாய் காணப்படும் போது எகிப்து தேசத்தில் இருக்க சகலமும் பாத்தீங்கன்னா அவனுடைய பொறுப்புல இருந்தது. ஆனா அவனுக்கு கிடையாது, எதுவும் எல்லாம் பார்வோனுக்குரியது. பார்வோன் என்ன பண்ணான், அவன் ஒரு ஸ்டூவர்டா ஏற்படுத்தினான், உக்ரானக்காரனாக அவனை ஏற்படுத்தினான். டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வெவ்வேறு டைட்டில் இருக்கும். ராஜா அப்படி சொல்லலாம், மந்திரி, ஒரு கவர்னர் அங்க அப்படி சொல்லலாம், என்ன ஒரு கணவன், ஒரு மனைவி, இப்படி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டைட்டில்ஸை மாத்திக்கலாம். ஆனா எல்லாத்துக்கும் ஜென்ரலா ஒரு டைட்டில் இருக்காது. என்ன அப்படின்னா உக்ரானக்காரன், உக்ரானக்காரி, உன்னிடத்திலே ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிறதான காரியம் தான் வந்து பாத்தீங்கன்னா உக்ரானத்துவம் என்கிறதான ஒரு விஷயத்தை நீங்க புரிந்து கொள்ளுங்க. சரி, பார்க்கும்போது அவன் தன் எஜமானுடைய ஆஸ்திகளை அழித்து போடுகிறதாக எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்போது எஜமான் அவனை வரவழைத்து, உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்படுகிறது என்ன, உன் உக்ரான கணக்கை ஒப்புவி, இனி நீ உக்ரானக்காரனா இருக்கக்கூடாது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இந்த ஓமையிலே சொல்லப்பட்டிருக்கு. எதற்கு இந்த வசனத்தை நான் எடுத்து வாசிக்கிறேன் அப்படின்னா, எந்த உக்ரானக்காரனும் தன்னுடைய எஜமானிடத்துல தன்னுடைய கணக்கை வந்து பாத்தீங்கன்னா அவன் ஒப்புவிக்க வேண்டியது. பேடா இருந்தது அப்படின்னு சொன்னா எப்ப கேட்டாலும் இப்படி எல்லாம் கேள்விப்படுறேன், இப்பயே வந்து கணக்க ஒப்புவி, வேற ஆளை வைக்கிறேன். இப்ப ஆண்டவரா தான் என்ன பண்ணுவாரு, அப்பப்ப கேட்கறது கிடையாது, ஒரு நாள் கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன, ஒருவன் நன்மை செய்தாலும் தீமை செய்தாலும் அதை வந்து ஒரு நாள் கேட்கிற தேவனாய் காணப்படுகிறார் அல்லவா. அப்போ ஒரு நாள் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப தன்னுடைய எஜமானுக்கு கணக்கை ஒப்புவிக்க வேண்டும். ஐந்தாவதாக உக்ரானக்காரன் உண்மை உள்ளவனாக இருப்பது அவசியம். 2வது வசனம், இந்த அதிகாரத்தில் 2வது வசனம், மேலும் உக்ரானக்காரன் உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமா. என்ன ஸ்டார்ட் பண்ணாரு, நாங்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்றும் தேவனுடைய ரகசியங்களில் உக்ரானக்காரர் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன், அப்படியாக எண்ணிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்றாரு. மேலும் உக்ரானக்காரன் என்பவன் உண்மை உள்ளவனாக காணப்படுவது அவனுக்கு அவசியம். ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இந்த வார்த்தையில. எந்த மனிதனும், எந்த ஒரு மனுஷனா இருந்தாலும் அவன் உண்மை உள்ளவனாக காணப்படுவது அவனை சுற்றிலும் இருப்பவர்களுக்கு அவசியம். அவசியம். திருடன் பக்கத்திலே நீங்க வாழ்ந்துட முடியுமா? உங்களை ஏமாற்றுகிறவனை பக்கத்திலேயே வச்சுட்டு இருந்தீங்கன்னா எப்படியா இருந்தாலும் ஒரு நாள் நீங்க ஏமாற்றப்படுகிறதை அறிந்து கொள்வீங்க. அதுக்கு முன்னாடி ஏமாந்துட்டு தான் இருக்கீங்க, ஆனா ஒரு நாள் அறிந்து கொள்வீங்க. அப்ப எந்த ஒரு மனுஷனும் மனுஷியும் உண்மை உள்ளவர்களாக காணப்படுவது அவர்களை சுற்றிலும் இருப்பவர்களுக்கு அவசியம். ஆனா பவுல் அதை சொல்லல. என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எந்த ஒரு மனுஷனும் அவன் உண்மை உள்ளவனாக காணப்படுவது முதலாவது அவனுக்கு அவசியம்னு சொல்றாரு. நல்லா கவனிங்க, 2வது வசனத்தை வாசிக்கிறேன் திரும்ப. உக்ரானக்காரன் உண்மையுள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியம். எஜமானுக்கோ அவனை சுற்றி இருக்கவங்களுக்கோ 2வது. முதலாவது அவன் உண்மையுள்ளவனாக காணப்படுவது அவனுக்கு அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வார்த்தை. 6வதாக எந்த உக்ரானக்காரனும் இருக்க வேண்டியதான பொதுவான சில தன்மைகள் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கலாம். 1 பேதுரு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களில, அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்ரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன், ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாய் இருப்பதாக அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா பேதுரு வந்து எழுதுறாரு. இந்த 2 வசனங்களில பாத்தீங்கன்னா உக்ரானத்துவத்தை குறித்து பேசுகிறார். ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டதான அந்த பொறுப்பை குறித்து பேசுகிறார். 2 பாயிண்ட். 1, ஒருவருக்கொருவர் உதவி செய்தல் ஏன் அவசியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரே லிஸ்ட் பண்றார் சில காரியங்களை. ஒருவருக்கொருவர் ஏன் உதவி செய்ய வேண்டும்?
கிறிஸ்தவர்களாக விசுவாசிகளாய் காணப்படுபவர்கள் என்ன உதவி அப்படி செய்யணும்? 13ஆம் வசனம் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2வது பகுதி, கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் பொழுது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்க. விசுவாசிகளாய் காணப்படுவ சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு இந்த பூமியில வாழ்கிறவர்கள் அவருடைய நாமத்தின் நிமித்தம் பாடுபட வேண்டியது அவசியம். இங்க பாத்தீங்கன்னா பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால், அப்ப தேவ பிள்ளைகளாய் காணப்படுகிறவர்கள் தேவ பிள்ளைகளாக இருப்பதின் நிமித்தம் உண்டாகிறதான பாடுகள். அப்போ சப்போர்ட் வேணுமா இல்லையா? ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன காரணத்துக்காக அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு, கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படலை, இன்னும் வெளிப்பட போகுது. அந்த நாள்லே கலிகூர்ந்து மகிழும்படியா இந்த நாள் நீங்க பாடுபட்டு இருக்கீங்கல்ல, அதற்காக பாத்தீங்கன்னா நீங்க சந்தோஷப்படுங்க. அப்போ ஒரு தேற்றுகிறதை குறித்து, சோர்ந்து போகும்போது தேற்றுகிறதை குறித்து பேசுகிறார். 14ஆம் வசனத்தை பாருங்க, நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள் வேதம் சொல்லிடுச்சு. அதாவது நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆனா நிந்திக்கப்படும் போது எப்பயுமே சந்தோஷப்படுறோமா? நிந்திக்கப்பட்டிருக்கீங்களா? கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டா பயங்கரமா சந்தோஷப்படுவீங்களா? அப்புறமேட்டா யோசித்து அதுல இருந்து வெளியில வந்துட்டு அப்படி யோசித்து என்ன பண்ணலாம்? அப்படிப்பட்டதான கிருபை ஆண்டவர் கொடுத்தார், அதுல இருந்து நம்ம வெளியில வந்திருக்கிறோம் அப்படி நினைச்சு என்ன பண்ணலாம்? சந்தோஷப்படலாம். ஆனால் நிந்திக்கப்படும் போது எப்படிதான் தோணும்? நமக்கு பாத்தீங்கன்னா என்ன இது, நம்ம இந்த நிந்தனைக்கு பாத்திரவான்களே இல்லை, நம்மளை இப்படி நிந்திக்கிறார்களே என்று சொல்லி தோணுமா இல்லையா? அப்ப சோர்வு உண்டாகும். அப்ப கிறிஸ்துவின் நாமத்தினோடு நிந்திக்கப்பட்டால் நீங்க பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறீர்கள் அல்லவா? வசனம் இப்படி அழகா சொல்லி கொடுக்குது. என்னன்னா, நிந்தித்தால் உங்களை அல்ல, யாரதான் நிந்திக்கிறாங்க? கிறிஸ்துவை நிந்திக்கிறாங்க. உங்களுக்குள்ளே காணப்படுகிறதான அவரை தான் நிந்திக்கிறார்கள் அப்படின்றதான காரியம்லாம் சொல்லப்படுது இல்லையா? ஆனால் அதை பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல இந்த வசனம்லாம் உடனே ஞாபகத்துக்கு வருமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்படும் போது நிச்சயமாக சோர்ந்து போவார்கள். ஒருவர் என்ன பண்ணணும்? தேற்ற வேண்டும். அதை சொல்றாரு, ஒருவருக்கு என்ன பண்ணுங்க, நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்கிறதுக்கு லிஸ்ட் பண்ணும்போது இப்படி 2வது காரியத்தை சொல்றாரு. அடுத்தது 16ஆம் வசனம் பாருங்க, ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை, வெட்கம் தான் உண்டாகும். கிறிஸ்தவனா இருக்கிறதுனால பாடுபடுறது அப்படின்னா இதுதான் பாயிண்ட். பாடுபடுறது அங்க பிரச்சனையே. பாடுபட்டு கொண்டு இருக்கிறான் என்பதுதான் ப்ராப்ளம். கிறிஸ்துவின் நிமித்தமா என்னன்னா வெளியில டக்குன்னு தெரியாது. அந்த மனுஷனுக்கு தெரியும், அவனுக்கு அருகில் இருக்கவங்களுக்கு தெரியும், உண்மையிலேயே கிறிஸ்துவோடு கூட இருக்கிறவனாவன், அவரோட ஐக்கியப்பட்டிருக்கிறவனான் என்று சொல்லி எல்லாருக்கும் பார்க்கறவங்களுக்கு தெரியாது. அவன் படுற பாடுகளை தான் பார்ப்பார்கள், ஏளனம் பண்ணுவார்கள். ரொம்ப உட்கார்ந்து யோசிச்சா நம்மளே என்ன பண்ணுவோம்? சோர்ந்து போயிடுவோம். கிறிஸ்துவுக்காக வாழ்கிறோம், ஏன் நமக்கு இந்த பிரச்சனை அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா யோசிக்க ஆரம்பித்து விடுவார்கள். அப்ப கிறிஸ்துவ நிமித்தம் ஒருவன் பாடுபட்டால் வெட்கம் உண்டாகும் தான், ஆனா வெட்கப்படாத, அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்து. அப்ப அப்படிப்பட்டவர்களை போய் யார் தேற்றுவது? இந்த காரியங்களை அறிந்த மனுஷன் தான் போய் பண்ண முடியும், தேற்ற முடியும். அதற்குள்ளாய் கடந்து சென்றவன் தான், இந்த சத்தியத்தை புரிந்து கொண்ட ஒரு மனுஷன் தான் என்ன பண்ண முடியும்? அப்படிப்பட்டதான சகோதரனை தேற்ற முடியும். அப்படினாலே ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். 17ஆம் வசனம் சொல்கிறார், நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாயிருக்கிறது. முந்தி நம்மிடத்தில் அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாத ஒரு முடிவு எண்ணமாய் இருக்கும். அப்ப கர்த்தர் முதலாவது செய்கிறதான சீர்படுத்துகிறதான காரியம் தேவனுடைய வீட்டிலே, அதாவது தன்னுடைய வீட்டிலே அவர் செய்கிறாராம். தன்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்கள் மத்தியிலே அவர் இந்த சீர்படுத்துகிற காரியங்களை, சிக்ஷிக்கிற காரியங்களை அவர் செய்கிறபடினாலே பார்க்கிறவர்களாம் தேவனுடைய பிள்ளையாய் காணப்படுறான். ஆனால் அவனுக்குள்ள காணப்படுகிறதான அந்த பாடுகளை பார்க்கும்போது மற்றவங்களுக்கு ஏளனமாய் காணப்படும்ல. விழுந்து போனதான குடும்பமாக, விழுந்து போன மனுஷனாக, விழுந்து போனதான சபையாக அப்படி பார்த்தீங்கன்னா வெளியில இருக்கவங்களுக்கு தோணலாம். ஆனால் உண்மை என்னவென்று சொன்னால், நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாக, தேவன் சரி செய்யும் போது, தேவன் சீர் செய்யும் போது உண்டாகிறதான காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும்.
அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா புத்திமதிகளை கொடுக்க வேண்டும், தூக்கி விட வேண்டும், கர்த்தர் இப்படிப்பட்டதான எச்சரிப்புகளை கொடுக்கிறார் அல்லவா, இதை சரி செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த நேரத்தில் ஒருவருக்கு ஒரு உதவி செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்பதற்காக தான் இந்த காரியத்தை குறித்து ஒருவருக்கு ஒரு உதவி செய்கிறது ஏன் அவசியம் என்பதை சொல்றார். இன்னொன்று, அடுத்தது ஆவிக்குரிய வரங்களை பெற்று ஒருவன் போதித்தால் அல்லது தேவன் தந்திருக்கிறதான வரங்களை பயன்படுத்தினால், when someone is exercising the gifts of God, தேவன் எனக்கு இந்த வரத்தை கொடுத்திருக்காரு, எனக்கு இந்த வரத்தை கொடுத்திருக்காரு, நீங்க சொல்லலாம் எனக்கு இந்த வரத்தை கொடுத்திருக்காரு, அந்த வரத்தை அவன் பயன்படுத்தும் பொழுது சொல்லப்படுகிறதான காரியம் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா வரங்களை குறித்து பேசுறார், நமக்கு உண்டாயிருக்கிறதான பொறுப்புகளை குறித்து அவர் பேசுகிறார். அப்ப ஒருவன் போதிக்கிற எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்றாரு, ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி, தேவனுடைய வசனத்தின்படி, சத்தியத்தின்படி போதிக்கணும். அப்படின்னா அது எக்ஸாம்பிள் தான். இப்போ ஒருவன் தீர்க்க தரிசனம் சொன்னால் தேவன் உரைத்தால் சொல்லணும், அப்படித்தானே? அப்போ ஒவ்வொரு வரங்களை குறித்தும் அப்படிதான். இந்த இடத்துல போதிக்கிறதை குறித்து என்ன பண்றாரு, அப்ப போதிக்கிறதான ஒரு வரத்தை ஒருத்தர் பெற்றிருக்கிறான்னு சொன்னால் அவன் வசனத்தின்படி அவன் போதிக்க வேண்டும். அல்லது எந்த வரங்கள் கிரியை செய்ய ஆரம்பித்தாலும் அது எப்படிதான் காணப்படணும், தேவன் எதற்காக கொடுத்தாரோ அதற்காக பயன்பட வேண்டும். வரங்கள் எந்த நோக்கத்திற்காக கொடுக்கப்பட்டதோ அதற்காக மட்டுமே பயன்படுத்த நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பர்பஸ் இருக்குல்ல. வரங்கள்னா எடுத்துக்கோங்க, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பர்பஸ் காணப்படுது, அப்படிதானே? அப்ப வரங்கள், ஒவ்வொரு வரங்களுக்கும் கூட ஒவ்வொரு பர்பஸ் இருக்கும். இந்த காரணத்துக்காக இந்த ஆண்டவர் கொடுப்பார் என்றால் அந்த காரணத்தை விட்டு வேறு காரியங்களுக்காக அதை பயன்படுத்தும் போது பிரயோஜனம் இல்லை. தேவனுடைய நாமம் அந்த இடத்துல மகிமைப்பட முடியாது. பயன்படுத்த முடியுமானா பயன்படுத்த முடியும், முடியாது இல்லை, முடியும், பயன்படுத்த முடியும். ஏன் பயன்படுத்த முடியாது? மத்தேயு 10:8 இப்படி வாசிக்கிறோம். மத்தேயு 10:8, வியாதி உள்ளவர்களை சுஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள். இதெல்லாம் வரமா இல்லையா? இந்த காரியத்தை செய்ய முடியும்னா இதெல்லாம் வரங்கள் சொல்லிட்டு அதோட நிறுத்தல. அவர் என்ன சொல்றாரு, இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். அப்ப வரமாக என்னென்னத்தை இலவசமாய் பெற்றோமோ அதை என்னதான் பண்ணணுமா, இலவசமாய் மட்டும்தான் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் வேலை செய்கிறதற்கு நமக்கு பலன் கொடுக்கிறவர் கர்த்தர், வேலையை கொடுக்கிறவர், வேலை செய்யறதுக்கு பலன் கொடுக்கிறவர். ஆனா வேலை செய்கிறதற்கான கூலி எனக்கு கிடைக்குது, நான் வேலை செய்யறேன், எனக்கு கூலி கிடைக்குது இல்லையா? இப்ப இதை வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவர் இலவசமா கொடுன்ட்டு சொல்லல. வேணா என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். அது வந்து கடன் அல்லது இறக்கப்பட்டு கொடுக்கலாம். ஆனால் இந்த வரங்கள் என்று சொல்லப்படுது, இந்த வரங்கள் எல்லாம் ஊழியக்காரர்கள் வேணா சொல்லிக்கலாம், நான் எவ்வளோ வருஷங்கள் முட்டி போட்டு ஜெபம் பண்ணி நான் வாங்கினேன் தெரியுமா அப்படின்ட்டு வேணா சொல்லிக்கலாம். ஆனாலும் எப்படினாலும் அது வரம்தான், அது இலவசமாக தான் கொடுக்கப்பட்டது. ஆண்டவர் சொல்ற இலவசமாய் பெற்றீர்கள். மரித்தோர உயிரோட ஒருத்தன் எழுப்புறானா கூட அந்த வரத்தை எத்தனை வருஷம் ஆண்டவருடைய சமூகத்திலே அவன் இருந்து அப்படியாக ஆண்டவர் அவனை பலப்படுத்தி அந்த வரத்தை கொடுத்திருந்தாலும் கூட அதை அவன் இலவசமாய் தான் பெற்றான். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லி இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். அப்ப என்ன நோக்கத்திற்காக கொடுக்கப்பட்டதோ அதற்காக மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டியதான ஒரு என்ன அப்படின்னு சொன்னா, பணத்திற்காக புகழுக்காக பயன்படுத்த கூடாது. வரங்களை என்ன பண்ண முடியும், நிச்சயமா புகழ்ன்றது ரெண்டாவது, பணத்துக்காக எளிதாக பயன்படுத்த முடியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா புகழுக்காக பயன்படுத்த முடியும். ஆனால் எதற்காக பயன்படுத்தினாலும் இலவசமாய் பெற்றதை நம்ம என்ன பண்றோம், விற்கிறோம் என்று அர்த்தம். அதனால்தான் ஒருவன் போதித்தால் தேவனுடைய வசனங்களின்படி, வார்த்தைகளின்படி, சத்தியத்தின்படி போதிக்கிறதுக்கு தான் அவன் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறான். இப்போ போயிட்டு நல்லா ரொம்ப அழகா பேசுகிறதான மேடை பேச்சாளர்கள்லாம் பைசா கொடுத்து தானே கூப்பிட்டு வராங்க. அரசியல் மேடைகளிலோ பட்டி மன்றங்களிலோ மற்றவங்களை என்டர்டைன் பண்றதுக்கு பேசுறதுக்கு கூப்பிட்டு வரதான ஆரேட்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு பேமெண்ட் உண்டுன்னு தெரியுமா? சும்மா வந்து பேசுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? புகழ்ன்றது ரெண்டாவது காரியம். முதலாவது வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் அதை வந்து ஒரு தொழிலாக ப்ரொஃபஷ்னலா என்ன பண்றாங்க, அவங்க பண்றாங்க. அவர்கள் கிடைச்சிருக்க அந்த திறமையை அஃப்கோர்ஸ் அவங்க வளர்த்துக்கிட்டாங்க. ஆனால் கர்த்தருடைய காரியங்களே அப்படி அல்ல. ஒருவன் போதிக்கிறதான வரத்தை பெற்றிருந்தாலும் கூட அதை என்ன பண்ணக்கூடாது,
பணத்துக்காகவோ புகழுக்காகவோ அவன் என்ன பண்ணக்கூடாது, அதை செய்யக்கூடாது. அப்ப அது உக்ரானத்துவத்தை அவன் மறந்து போயிடுறான். சரி, வரங்கள் கிருபையினாலே கொடுக்கப்பட்டதா, சம்பாதிக்க கொடுக்கப்பட்டதா? வரங்கள் கிருபையினால் கொடுக்கப்பட்டதா அல்லது நமக்கு சம்பாதிக்கிறதுக்கு கொடுக்கப்பட்டதா? என்ன நினைக்கிறீங்க நீங்க? கிருபையினால் தான் கொடுக்கப்பட்டது அல்லவா? அப்ப நம்ம வரத்தை சம்பாதித்தோம் என்று நம்ம நினைப்போம் என்று சொன்னால் அப்கோர்ஸ் என்ன பண்ணலாம், நம்ம விற்கலாம். வரத்தை நான் சம்பாதித்தேன் என்று சொல்லுகிறவர்கள் வரத்தை விற்கலாம். ஆனா எல்லாருக்குமே தெரியும், வரங்கள் கிருபையினாலே பெறப்பட்டது, கொடுக்கப்பட்டது. ஆனபடினால அதை என்ன பண்ண முடியாது, வைக்க முடியாது. ரோமர் 4:4 எப்படி வாசிக்கிறோம், கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். அப்ப எத்தனை வருடங்கள் நம்ம தேவனோடு கூட ஐக்கியப்பட்டு இருக்கிறோம், என்ன காரணத்துக்காக தேவன் இந்த வரங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்கிறவருடைய நோக்கம் புரியலன்னு சொன்னா, நம்ம உக்ரானத்துவம் என்ன உக்ரானத்துவம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது, ஸ்டுவர்ட்ஷிப் என்ன அப்படின்றதை அறியாதபடிக்கு நான் காணப்படுவேன் என்று சொன்னார். என்ன பண்ணுவேன், இதெல்லாம் வெவ்வேறு விதத்துல நம்ம பயன்படுத்த முடியும். அப்ப அவர் அழகாய் சொல்லிக் கொடுக்கிறார், ஒருவன் போதித்தால் அல்லது தேவன் தந்திருக்கிற வரங்களை அவன் பயன்படுத்தினால் அது என்ன நோக்கத்துக்காக ஆண்டவர் கொடுத்தாரோ அதற்காக அவன் பயன்படுத்துகிறவனாக அவன் இருக்க வேண்டும் என்கிறதான காரியத்தை அவர் கற்றுக் கொடுக்கிறார். இது பாத்தீங்கன்னா உக்ரானக்காரனுக்கு இருக்க வேண்டியதான விசேஷ தன்மைகள். அப்படி எழுந்து நிற்போமா, சோமனுமா. கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒரு வேலையை கொடுத்திருக்கார். அதனால்தான் தலைப்பு, நீ ஒரு உக்ரானக்காரன் என்பதை மறவாதே. பவுல் ஆரம்பிக்கும் போது நாங்கள் தேவனுடைய ரகசியங்களின் உக்ரானக்காரனா ஒரு ஸ்பெசிபிக்கான காரியத்தை குறித்து சொல்றாரு. என்னன்னா, இவ்வளவு நாட்கள் வெளியில இவ்வளவு வெளியரங்கமாக அறிவிக்கப்படாத தெரியாததான சுவிசேஷ வார்த்தைகள் பாத்தீங்கன்னா அதனுடைய அந்த வெளிப்பாட்டை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தார். தேவனுடைய ரகசியங்களின் உக்ரானக்காரராக நாங்கள் காணப்படுறோம். அப்படியானால் தேவன் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தி இருப்பார் என்று சொன்னார். அதெல்லாம் புரிந்து கொள்ளுங்க. தேவனுடைய ரகசியங்களின் உக்ரானக்காரனா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்றாரு. தேவனுடைய ரகசியங்களின் உக்ரானக்காரனா என்ன அர்த்தம்? தேவன் எனக்கு சொல்லிட்டார், நான் என்ன பண்ண மாட்டேன், சொல்ல மாட்டேன்னா இல்ல சொல்லணுமா, செய்யணும். என்ன அப்படின்னா, ஏன் வெளிப்படுத்தினார்? தேவன் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வெளிப்படுத்துகிறதான காரியம் மற்றவர்களுக்கு சொல்லுகிறதற்கு தான். இதுதான் ரகசியம், இதான் ஆண்டவர் வைத்திருந்ததான காரியம், இதை பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தி இருக்கிறார் என்கிறதான அந்த சுவிசேஷ செய்தியை வெளியே கொண்டு போய் என்ன பண்ணணும், அவர்கள் மற்றவர்களுக்கு சொல்லணும். அப்படி சொல்லல அப்படின்னு சொன்னா எதற்காக அது நமக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்றதான அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை அவங்க மறந்துடுறாங்க. அப்ப பவுல் அதெல்லாம் சுட்டி காண்பித்து என்ன பண்றாரு, அவர் பேசுகிறார். சரி, கண்களை மூடுவோம். நல்ல உக்ரானக்காரராக இருக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். நாம் ரட்சிக்கப்பட்டு வருவதற்கு முன்பாகவே உக்ரானத்துவம் நமக்கு உண்டு, நம்ம மேலே அது கொடுக்கப்பட்டிருக்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்பதை குறித்து பார்த்தோம். இன்னும் தேவ பிள்ளைகளாக மாறின பின்பு தேவன் நமக்கு கொடுக்கிறதான கிறிஸ்தவர்களாக மாறின பின்பு, சத்தியத்தை அறிந்த பின்பு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான உக்ரான உத்தியோகத்தை குறித்து சில காரியங்களை நம்ம பார்த்தோம். அப்ப அந்த பொறுப்பை உணர்ந்தவர்களாக நாம் செயல்படவில்லை என்று சொன்னால் நாம் ஒரு நல்ல கிறிஸ்தவன், நாம் ஒரு தேவனுடைய பிள்ளை அப்படின்ட்டு சொல்லிக்கிறதற்கு ஒன்றுமே இல்லை. அப்படினாலே இந்த மாதத்துல நம்ம விசேஷமாய் ஒப்பு கொடுக்க வேண்டியதான காரியம், ஆண்டவரே இப்படியாய் உக்ரானத்தை குறித்து, உக்ரான உத்தியோகத்தை குறித்து, உக்ரான வேலையை யார் தருகிறார் என்கிறவருக்கு நாங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்கிற காரியங்கள் எல்லாம் நாங்கள் பார்த்தோமே. ஆண்டவரே, நாங்கள் சிந்தித்து பார்க்கும்போது அநேக விதமான இந்த உக்ரான உத்தியோகம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்தந்த வேலைகளில் பொறுப்பாய் நாங்கள் காணப்பட, ஆண்டவரே கணக்கு ஒப்புவிக்கும் பொழுது ஆண்டவரே அது நற்சாட்சியாக அமையத்தக்கதாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி நம்மளை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். எங்கள் அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, உம்முடைய ஊழியக்காரனாகிய பவுல் அப்போஸ்தலன் தவறாக ஆண்டவரே நியாயம் தீர்க்கப்பட்ட போது, குற்றம் சாட்டப்பட்ட போது, அவனை அப்படியாக எண்ணின போது அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு ஆண்டவரே தன்னை கேட்கிறதான, தான் நடத்துகிறதான பிள்ளைகளுக்கு அந்த நாளிலே கொடுத்ததான ஆலோசனை வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறபடினாலே எங்களுக்கும் அது ஒரு ஆசீர்வாதமான ஆலோசனையாக, வார்த்தையாக காணப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஐயா.
எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் உக்ரான வேலையை கொடுத்திருக்கிறீங்க. ஆண்டவரை கர்த்தர் எங்களை கண்ணோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவரை அந்த வேலையை ஒழுங்காய் செய்கிறவர்களாக, குற்றமற்றவர்களாக, பொறுப்பை உணர்ந்து செயல்படுகிறவர்களாக நாங்கள் காணப்பட கர்த்தர் தாமே நீர் கிருபை செய்வீராக. கர்த்தராலே புகழப்படுகிறவனே உத்தமன் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். ஆம் ஆண்டவரே, தேவனாகிய உம்மாலே புகழப்படுகிறவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் காணப்பட கர்த்தர் தாமே கிருபை செய்வீராக. எங்களை பலப்படுத்தும், உற்சாகப்படுத்தும் ஆண்டவரே. இந்த வேலைகளை உற்சாகமாய் செய்கிறதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. பலத்தை தருவீராக, ஞானத்தை தருவீராக ஆண்டவரே, ஒத்தாசை தருவீராக. ஒருவருக்கொரு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். உம்முடைய பிள்ளைகளாய் இந்த பூமியிலே வாழ்கிறது நிமித்தமாய் உண்டாகிறதான பாடுகள், நிந்தைகள் ஆண்டவரே, இவைகளினால் சோர்ந்து போகும்பொழுது ஒருவரை ஒருவர் தேற்ற, பலப்படுத்த ஆண்டவர் தாமே கிருபை செய்வீராக. உம்மிடத்திலிருந்து இலவசமாய் பெற்றதை ஆண்டவரே இலவசமாய் மற்றவர்களுக்கு கொடுக்கிறதற்கு ஆண்டவர் தாமே உதவி செய்வீராக. விற்கிறவர்களாய் அல்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளின்படி நடக்க கிருபை செய்வீராக. இந்த மாதத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதித்து தாங்கப்பா. எல்லா தீமைகள், பொல்லாப்புகளுக்கு விலக்கி ஆண்டவர் தாமே காத்து கொள்வீராக. எல்லா சீரையும் பெற்றதான ஜனமாக காணப்பட ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், இந்த தேவனுடைய அன்பும், இந்த தேவனுடைய பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் என்றுமென்றும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். God bless you all.